சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியிலும் உலகின் இயற்கை அனர்த்தங்கள் சம்பந்தமான செய்திகள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஒரு பக்கம் நியூசிலாந்தில் மலைகளை பிளக்க நிலச்சரிவு முதல் இலங்கையில் 17 வருட சாதனையை முறியடித்த உறைபனி வரை இயற்கை ஒரு கோர தாண்டவத்தையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் 100 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி சிதறுகின்றன. காஷ்மீரில் 4 அடி உயரத்திற்கு பனி போர்த்துகின்றது. சிலியில் காட்டுத்தீ 20 உயிர்களை குடித்துள்ளது. காலநிலை மாற்றத்தின் இந்த மிரட்டு முகத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை. 2026ஆம் ஆண்டு இன்றைய திகதியில் உலகில் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தங்களை இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக தொகுத்து நோக்கலாம். இந்த தொகுப்பில் முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது நியூசிலாந்து சம்பந்தமான செய்திகளை தான். நியூசிலாந்தின் வடக்கு தீவில் பெய்து வருகின்ற அதீத கனமழை காரணமாக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மவுண்ட் ஹானா எனும் பகுதியில் பாரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த முகாம்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்துள்ள நிலையில் சிறுவர்கள் உட்பட பலர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மவுண்ட் ஹாய் அமைந்துள்ள வளைகுடா பகுதியில் இன்று வரலாறு காணாத மழை பொழிவு பதிவாகியுள்ளது. வழக்கமாக 2.5 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழையானது வெறும் 12 மணி நேரத்திற்குள் கொட்டி தீர்த்துள்ளதாக அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையமான மெட் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. ஆக்லாந்திலிருந்து தென்கிழக்கே சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மமோவோ மலையடிவாரத்தில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது. மலையிலிருந்து சரிந்து விழுந்த ராட்சத பாறைகளும் மண்ணும் அங்கிருந்த சுற்றுலா முகாம்கள், வேன்கள், கார்கள், கூடாரங்கள் மற்றும் ஒரு குளியலறை தொகுதி ஆகியவற்றின் மீது விழுந்திருக்கின்றன. இதனால் அந்த வாகனங்கள், கூடாரங்களும் அடித்து செல்லப்பட்டு மண்ணுக்குள் புதைந்துள்ளன. காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தில் இருப்பதாக முதற்கட்ட தகவல்களை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இடிபாடுகளுக்குள் இருந்து மனித குரல்கள் கேட்பதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளார்கள். இதையடுத்து ஹெலிகாப்டர்கள், அகழ்வு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நிலம் இன்னும் இஷ்டமற்ற நிலையில் இருப்பதாலும் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் மீட்புப் பணிகளும் கடும் சவாலாக மாறியிருக்கின்றன. கடும் மழை காரணமாக வடக்கு தீவின் ஸ்வாட் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன. நார்த்லாண்ட், வைகாடா மற்றும் ஃபே ஆஃப் லேண்டி ஆகிய பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பிரதான வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றன. வாகனம் ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் வார்க்பெக் பகுதியில் ஒருவர் காணாமல் போயுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் இந்த நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த சிவப்பு எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் தெற்கு தீவில் சில பகுதிகளில் மழை தொடரக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பிரான்ஸ் நாட்டு பக்கம் சென்றோமையானால் பிரான்சின் மேற்கு கடற்கரை பகுதிகளை, குறிப்பாக பிரிட்டானி பிராந்தியத்தை இலக்கு வைத்து இங்கிரிட் புயல் மிக வேகமாக நகர்ந்து வருவதாக அந்த நாட்டு வானிலை செய்திகள் கூறுகின்றன. நாளைய தினம் ஒரு சக்தி வாய்ந்த வானிலை குண்டு வெதர் பாம்ப் வெடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். வளிமண்டல அழுத்தம் மிக குறுகிய காலத்தில் சடதியாக வீழ்ச்சியடைவதையே வானிலையாளர்கள் இவ்வாறு அழைக்கின்றார்கள். நாளை காலை 6 மணி முதல் வெறும் 24 மணி நேரத்திற்குள் வளிமண்டல அழுத்தம் 987 ஹெச்வாகையிலிருந்து 957 அலகுகளாக அதிரடியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது புயலின் தீவிரத்தை பன்மடங்கு அதிகரிக்கும். இங்கிரிட் புயலின் தாக்கத்தால் பின்வரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் கடற்கரையில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலும், அட்லாண்டிக் கடற்கரையில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். பிரிட்டானியின் உள்நாட்டில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அட்லாண்டிக் அருகே பலத்த இடியுடன் கூடிய மழையும், தென்கிழக்கு பகுதிகளில் அதிக சரிவான கனமழையும் பெய்யக்கூடும். கடலோர பகுதிகளில் நாளை மாலை 6 முதல் 8 மீட்டர் உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழும்பக்கூடும். இதனால் கடல் நீர் உட்புகுந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. பினிஸ்டர், மோர்ஃபிகான் மற்றும் இலேயட் வில்லேன் ஆகிய துறைகளுக்கு ஏற்கனவே ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மலை தொடர்களான ஆர்டேஜ் செவன்ஸ், ஹார்ட்ஸல்ப்ஸ் மற்றும் ஆப்ஸ்டி ஹார்ட் புரோவென்ஸ் ஆகிய இடங்களில் கடும் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பிரிட்டானியின் உள்நாட்டு பகுதிகளில் கடல் அலைகளின் சீற்றம் காரணமாக வெள்ள நீர் வடிவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. இதனால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேவேளை தெற்கு இத்தாலியை கடந்த சில நாட்களாக தாக்கி வருகின்ற ஹாரி புயலின் தாக்கம் இன்று நீடிக்கின்றது. குறிப்பாக சிசிலி, சார்டினியா மற்றும் கலாப்ரியா ஆகிய பகுதிகளில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடற்கரை பகுதிகள் 6 முதல் 10 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பியதால் பல இடங்களில் கடற்கரை வீதிகள் சேதமடைந்துள்ளன. சில பகுதிகளில் 72 மணி நேரத்தில் 570 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. இதனால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள்.
சிசிலியில் மட்டும் சுமார் 500 மில்லியன் யூரோவுக்கும் அதிகமான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கலாப்ரியா, சிசிலி மற்றும் அபிலியா ஆகிய பகுதிகளில் இன்றும் மிதமான மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பகுதிகளில் வெள்ள அபாயம் குறித்த சிவப்பு எச்சரிக்கை இன்னும் சில இடங்களில் அமலில் உள்ளது. இங்கு மேகமூட்டமான வானிலையுடன் ஆல்ப்ஸ் மலை தொடர்களில் லேசான பனிப்பொழிவு காணப்படுகின்றது. காலை வேளையில் பள்ளத்தாக்கு பகுதிகளில் கடும் மூடுபனியில் நிலவுகின்றது. கடந்த வாரம் ஜனவரி 13 இத்தாலியின் ஃபோர்லி பகுதியில் ரிக்டர் அளவில் 4.5 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து இன்றும் சில இடங்கள் சிறிய அளவிலான நிலஅதிர்வுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இன்றும் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. குறிப்பாக மோசமான வானிலை காரணமாக சிசிலி மற்றும் ஸ்ட்ரானியாவிற்கான படகு சேவைகள் பல இடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. மிலன் மற்றும் ரோம் நகரங்களில் இன்று செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை தொடர்பான சர்வதேச கல்வி மாநாடுகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து, உக்ரைனில் வெப்பநிலை -20 டிகிரிக்கு கீழ் குறைந்து வாட்டி வதைக்கின்றது. மக்கள் ஹீட்டர் போன்றவற்றை பயன்படுத்த முடியாமல் அவதிப்படுகின்றார்கள். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடங்கி 4 ஆண்டுகள் முடிவடைய இருக்கின்றது. அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கு முயற்சி மேற்கொண்டு வருகின்ற நிலையிலும் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. தற்போது நவீன ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் உக்ரைனில் உள்ள மின் கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதனால் மக்கள் குடியிருக்கும் வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. தற்போது உக்ரைனில் கடுமையான குளிர்காலமாகும். -20 டிகிரிக்கு வெப்பநிலை குறைந்துள்ளது. குளிர்காலத்தை தாங்குவதற்கு மக்கள் ஹீட்டர் போன்றவற்றை பயன்படுத்துவார்கள். ஆனால் மின்சாரம் இல்லாததால் கடுங்குளிரால் அவதிப்பட்டு வருகின்றார்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் 60% இடங்களில் மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளதாகவே தகவல்கள் கூறுகின்றன. சுமார் 4000 கட்டடங்கள் மின்சார தடையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அடுத்து, ஆப்கானிஸ்தான் நாடு தற்போது ஒரு பாரிய உணவு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரித்துள்ளது. 2025 தொடக்கம் 2026 ஆண்டின் குளிர்காலமானது கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக குறைந்த பனி நீரை பதிவு செய்துள்ளது. உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு மலைகளில் பொழிகின்ற பனியே பிரதான ஆதாரமாகும். கோடை காலத்தில் இந்த பனி உருகி ஆறுகளில் நீர்வரத்தை உருவாக்குகின்றது. வழக்கமாக பெய்ய வேண்டிய மழையை விட மிக குறைவான மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளது. சராசரிக்கும் அதிகமான வெப்பநிலை நிலவுவதால் இருக்கும் சொற்பமான பனியும் மிக வேகமாக உருகி வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக தொடர்ச்சியான வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு இந்த ஆண்டின் காலநிலை மாற்றம் ஒரு மரண அடியாக அமையும் என்றே உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரித்துள்ளது. நீர் ஆதாரம் குறைந்துள்ளதால் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பயிர்களின் விளைச்சல் பெருமளவில் குறையும். மேய்ச்சல் நிலங்கள் காய்ந்து போவதால் கால்நடைகளை வளர்ப்போர் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திப்பார்கள். நாட்டின் மொத்த சனத்தொகையில் பெரும் பகுதியினர் பட்டினியால் வாடும் நிலை உருவாகலாம். ஆப்கானிஸ்தானின் பெரும்பாலான மாகாணங்களில் நதிகள் மற்றும் கிணறுகளில் நீர்மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற இந்த தீவிர பாதிப்பை சமாளிக்க ஆப்கானிஸ்தானுக்கு சர்வதேச சமூகத்தின் அவசர உதவி தேவைப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இது வரும் வறட்சி மட்டுமல்ல, ஒரு மனிதாயமான பேரழிவுக்கான தொடக்கம் என்று கூறுகின்றார்கள். உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் மில்லியன் கணக்கான உயிர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, சிலி நாட்டின் பயோபியா மற்றும் நோபல் மாகாணங்களில் கடந்த ஜனவரி 18 முதல் நீடித்து வருகின்ற பயங்கரமான காட்டுத் தீயினால் இதுவரை குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த அனர்த்தம் சிலியின் வரலாற்றில் மிக மோசமான தீ விபத்துகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக கட்டுப்பாடின்றி எரிந்து வருகின்ற இந்த தீ ஈடு செய்ய முடியாத உயிர் மற்றும் சொத்து சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. தீயில் சிக்கியும் புகையினால் மூச்சு திணறல் ஏற்பட்டதாலும் 20 பேர் பலியாகியுள்ளார்கள். சுமார் 590க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளார்கள். இதுவரை 61,000 ஹெக்டேர் பரப்பிலான காடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் தீக்கிரையாகியுள்ளன. தற்போது நிலவுகின்ற சற்றே குளிர்ந்த வானிலை தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தீயணைப்பு வீரர்களுக்கு பெரிதும் உதவியுள்ளது. இருப்பினும் லெர்குவன் பகுதியை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் இன்னும் சிறிய அளவிலான ஹாட்ஸ்பாட்கள் எனப்படுகின்ற தீப்பிழம்புகள் செயலில் உள்ளதால் அதிகாரிகள் தொடர்ந்து விழிப்புடன் உள்ளார்கள். பலத்த காற்றை வீசினால் இந்த தீ மீண்டும் பரவக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. சிலி ஜனாதிபதி அனர்த்தம் நிலவுகின்ற பகுதிகளில் அவசர நிலையை அறிவித்துள்ளார். தீயணைப்பு விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். லிர்குவன் போன்ற மலைப்பாங்கான இடங்களில் தீயை அணைப்பது பெரும் சவாலாக உள்ளது. எனினும் வானிலை மாற்றத்தினால் நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வந்துள்ளது என்று பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து, அமெரிக்காவின் மிக்சிகன் மாநிலம் முழுவதும் தற்போது கடுமையான சாலை உப்பு பற்றாக்குறை எதிர்கொண்டு வருகின்றது. இந்த 2026 ஆண்டின் தொடக்கத்தில் வீசி வருகின்ற வரலாறு காணாத குளிர்கால புயல்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உப்பின் நுகர்வை அதிகரித்துள்ளதே இதற்கு முக்கியமான காரணமாகும். மிக்சிகன் மொன்ரே ஹன்றி வெளியிட்ட தரவுகள் அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
கடந்த 4 ஆண்டுகளில் டிசம்பர் மாதங்களில் மொத்தமாக பயன்படுத்தப்பட்ட உப்பின் அளவை விட ஒரே டிசம்பர் மாதத்தில் மட்டும் அதிகப்படியான உப்பை மொன்ரேஹன்ரி பயன்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியான பனிப்புயல்கள் காரணமாக வீதிகளில் பனி உறைவதை தடுக்க இரவு பகலாக உப்பு தூவப்பட்டதே இந்த அதீத பயன்பாட்டிற்கு வழிவகுத்துள்ளது. மெக்சிகன் போக்குவரத்து துறை மற்றும் உள்ளூர் சாலை ஆணையங்கள் தற்போது கையிருப்பில் உள்ள உப்பை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. தேவை திடீரென்று அதிகரித்துள்ளதால் உப்பை விநியோகிக்கின்ற நிறுவனங்களால் மாநிலங்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. தட்டுப்பாடு காரணமாக சாலை உப்பின் விலை சந்தையில் கணிசமாக உயர்ந்துள்ளது. தற்போது நிலவுகின்ற இந்த நெருக்கடி காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற அதீத பனிப்பொழிவை சமாளிக்க மாற்று வழிகளை சிந்திக்க அதிகாரிகளை தூண்டியுள்ளது. மணல் மற்றும் பிற ரசாயன கலவைகளை உப்பிற்கு மாற்றாக பயன்படுத்துவது குறித்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திலும் பனிப்புயல்கள் தொடரும் என்று முன்னறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உப்பு தட்டுப்பாடு மெக்சிகன் மாநிலத்திற்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்காவின் சிகாகோவின் ஆர்கேன் விமான நிலையத்திலிருந்து ஆர்லாண்டோவிற்கு 178 பயணிகளுடன் பயணித்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கும் போது ஒரு பாரிய விபத்திலிருந்து நூலிழையில் தப்பியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆர்லாண்டோ சர்வதேச விமான நிலையத்தில் பலத்த காற்று வீசிய சூழலில் இந்த விமானம் தரையிறங்கியது. அப்போது ஏற்பட்ட கடுமையான குலுக்கலில் விமானத்தின் முன்பக்க சக்கரம் தனியாக கடன்று ஓடுதளத்தில் விழுந்தது. இதனால் விமானத்தின் ஓடுதளத்திலிருந்து சற்று விலகிச் சென்றது. எனினும் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விபத்தை தொடர்ந்து பயணிகள் சுமார் 1 மணி நேரம் ஓடுதளத்திலேயே விமானத்திற்குள் காத்திருக்க வைக்கப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் பேருந்துகள் மூலமாக முனையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அடுத்து இலங்கையின் வரலாற்றில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை இன்று நுவரெலியாவில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நுவரெலியாவில் இன்று காலை வெப்பநிலை 3.5 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலையாக இது வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் இன்று பிற்பகல் முதல் சக்தி வாய்ந்த மேற்கத்திய இடையூறு தாக்கவுள்ளது. இந்த வானிலை மாற்றமானது வழக்கத்தை விட மிகவும் தீவிரமாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இன்று பிற்பகல் வடக்கு காஷ்மீரின் உயரமான பகுதிகள் தொடங்குகின்ற இந்த இடையூறு இரவுக்குள் ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளுக்கு விரிவடையும். ஷோபியன் மற்றும் ஃபீர் ஃபஞ்சால் மலை பகுதிகளில் 4 அங்குலம் முதல் 2 அடி வரை பலத்த பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. மலையுச்சி பகுதியில் 2 முதல் 4 அடி வரை புதிய பனிப்பொழிவு பதிவாகக்கூடும். ஜம்முவின் தாழ்நில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். அத்துடன் பலத்த காற்றும் வீச வாய்ப்புள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பின்படி இன்று இரவு முதல் நாளை பிற்பகல் வரை புயல் மற்றும் பனிப்பொழிவின் தாக்கம் இருக்கும். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றத்தால் ஜனவரி மாத இறுதி வரையில் ஜம்மு காஷ்மீரில் கடும் குளிர்கால சூழலை ஆதிக்கம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஃபிர் ஃபஞ்சால் மலைத்தொடர் மற்றும் செனாப் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் வீதிகள் மூடப்படலாம். நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் பின்வரும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார்கள். அவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் பயண திட்டங்களை முன்கூட்டியே சரிபார்க்குமாறும் எச்சரித்துள்ளார்கள். அடுத்து அமெரிக்காவின் மெக்சிகன் மாநிலத்தில் அதிகளவிலான பனிப்பொழிவு காரணமாக சுமார் 100 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. I-196 வழித்தடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக மெக்சிகன் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதில் பலர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. இருப்பினும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்திற்கு முன்பு மணிக்கு 32-40 கிலோமீட்டர் வேகத்தில் சாலைகளில் பனி கொட்டியதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சஹாரா பாலைவனத்தில் அமைந்துள்ள லிபியாவில் ஏற்பட்ட கடுமையான புழுதி புயல் நாட்டின் பல பகுதிகளை ஒரு அதிசய ஆரஞ்சு நிற மூடு பனியாக மாற்றியுள்ளது. இந்த அபூர்வமான இயற்கை நிகழ்வுகள் காரணமாக தெரிவு நிலை கடுமையாக குறைந்ததுடன் முக்கிய நகரங்களின் விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. பெங்காசி நகரம் அடர்த்தியான ஆரஞ்சு நிற மூடு பனியால் மூடப்பட்டுள்ள நிலையில் நகரின் கட்டடங்கள், சாலைகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் அனைத்தும் ஆரஞ்சு வண்ணமாக காட்சியளித்தன. லிபியா போன்ற பாலைவன நாடுகளில் இத்தகைய தூசி புயல்கள் பருவகால நிகழ்வாகும். பொதுவாக வசந்த காலத்தில் ஏற்படுகின்ற இந்த புயல்கள் ஏப்ரல் மாதத்தில் உச்சத்தை அடையும். இடியுடன் கூடிய பலத்த காற்று தளர்வான உலர்ந்த மண்ணை தூக்கி மணல் மற்றும் தூசியை காற்றில் நீண்ட தூரம் சுமந்து செல்லும் போது இவை உருவாகின்றன. சமூக ஊடகங்கள் பரவி வருகின்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் லிபியாவின் நகரங்கள் முழுவதும் ஆரஞ்சு நிற ஒளியில் மூழ்கியிருக்கும் காட்சிகளை காட்டுகின்றன. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றது. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.